நல்லா இருங்க, நல்லா இருங்க. வேலையை நல்லபடியா முடிச்சிட்டு வரணும். உங்க பொண்டாட்டிங்களையும் அம்மாவையும் பத்தி கவலைப்படாதீங்க. அவங்க எல்லாரையும் பாத்துக்கிறதுக்காக தான் நான் இங்க இருக்கேன், சரியா? அப்பா, மிஸ்டர் தில்வார் பனராயில் இருக்காரு. நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க இங்க இருக்கிறப்போ நாங்க எதுக்காக கால் பண்ண சொல்லுங்க? ஆமா, எவ்வளவு பெரிய பைலான் வந்தாலும் உங்க முன்னாடி தோத்துதான் போகணும். சரி, கிளம்புங்க. வாங்கண்ணா, பஸ் மிஸ் பண்ணிட்டு போறோம். ஆமா ஆமா, வா போலாம். டைமுக்கு கிளம்புங்க. கவனம் எல்லாம் வேலையில இருக்கணும், சரியா? மாமா பக்கத்துல வராதீங்க. நீங்க என்ன பண்றீங்க? அட, நான் இன்னைக்கு உன்னை கண்டிப்பா விடவே மாட்டேன். இங்க பாரு, புரிஞ்சுதா? ஆமா, யாராவது கேட்டா தப்பா நினைச்சுப்பாங்க. மெதுவா பேசுங்க. அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. வா, இங்க வான்னு சொன்னேன். இங்க பாரு, சொன்னா கேளு, கிட்ட வா. ஸ்வாதி, நீங்க என்னாச்சுமா? உன் ரூம்ல இருந்து நிறைய சத்தம் கேட்டுச்சேம்மா. அது மாமா மாமா நிறைய குடிச்சிட்டு வந்திருக்காரு. அவர் என் ரூம உங்க ரூம்னு நினைச்சு வந்துட்டாரு போல. சரி, பரவாயில்லம்மா. அவர் இங்கே தூங்கிக்கிட்டோம். நீ என் கூட என் ரூம்ல வந்து தூங்கிக்கோ. வா வாமா. வாவ் மாமா, நீங்க தினமும் எக்ஸசைஸ் பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியாது. அட, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாதான் மனசோட சேர்ந்து உடம்பையும் இளமையா வச்சுக்க முடியும். வேணும்னா சொல்லு, உனக்கும் நான் சொல்லி தரேன். நீங்க ஒன்னும் நல்ல ஃப்ரெண்டே கிடையாது. என்னாச்சு, கோவமா இருக்கியா? ஏன்னா உங்க கூட ஃப்ரெண்டா இருந்தா நீங்க என்ன வெளியே கூட்டிட்டு போவீங்க, ஜாலியா ஊரை சுத்தலாம்னு நான் நினைச்சேன். ஆனா அது எதுவுமே நடக்கல. நான் வீட்டுக்குள்ளதான் அடைஞ்சு கிடக்குறேன். அதுதான் விஷயமா? போலாமே. இப்பவே நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன். உண்மையா? ஆமா ஆமா, ரெடி ஆயிட்டு வா. இதோ வந்துடுறேன். பாக்க நான் எப்படி இருக்கேன் மாமா? ரொம்ப அழகா இருக்க. ஆனா ஒண்ணு மிஸ் ஆகுதே. என்னது? இது இது எனக்காகவா? இது நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்கான முதல் பரிசு. இந்தா. இது ரொம்ப நல்லா இருக்கு. போலாமா? அட காவேரிமா, நீ வெளியே போக போறியா? நான் மார்க்கெட்டு போக போறேன். அப்படியே போற வழியிலேயே இவளை டிராப் பண்ணிரலாம்னு நினைச்சேன். எதுக்காக நீங்க சிரமப்படுறீங்க? நானும் மார்க்கெட் தான் போறேன். பாருமா காவேரி, நீ என் கூட வந்துரு. அனுராதா, இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல.
நானே கூட்டிட்டு போறேன். அது வந்து எனக்கும் மார்க்கெட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால நான் என்ன நினைச்சேன்னா வாய மூடு. போ இங்க இருந்து. அம்மா என்னாச்சு? அம்மா என்னாச்சு ஏன் உங்களுக்கு? உனக்கு ஒரு தடவை சொன்னாலாம் புரியாதா? இந்த பொம்பளை என்னோட மூடியே ஸ்பாயில் பண்ணிட்டா. பாத்துக்கோ. போலாமா? ஆ வா. இந்த இடம் இருக்கே, இது ரொம்ப அழகா இருக்கு. காசை பத்திலாம் நீ கவலைப்படவே கூடாது. என் கூட நீ இருந்தேனா உன்னை 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட நான் தாராளமா கூட்டிட்டு போவேன். உண்மையாவா? உண்மையா? வெய் வெய். தேங்க்யூ. நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேன். குடிக்க மாட்டியா? இல்ல, ஒரு வாட்டி குடிச்சு பாரு, கண்டிப்பா உனக்கே பிடிக்கும். நீங்க ரொம்ப நல்லவருப்பா. எதுக்காக நீ என்ன கோவப்படுத்துற? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? அட, எதுக்காக நீ அப்பான்னு கூப்பிடுற? நாம மட்டும்தான் இங்க ஃபேமிலியா வந்திருக்கோம். நீ என்ன காட்டி கொடுக்க பாக்குறியா? சொல்லு விவேக், சொல்லு. எனக்கு வெக்கமா இருக்கு. அட அட, இந்த வெக்கம் எல்லாத்தையும் தூக்கி போடு. இங்க பாரு, நான் உன்னை ராணியாக்க போறேன். சொல்லு விவேக்னு சொல்லு. விவேக். இன்னொரு வாட்டி சொல்லு, என்னோட விவேக். ஆ, நான் எப்படி அப்படி சொல்றது? நீங்க என்னோட மாமனார். அப்படியா? இது எல்லாத்தையும் நான் என் மருமகளுக்காக பண்றேனா என்ன? சரி, அப்படின்னா விட்டுரு, நான் அப்படியே கிளம்புறேன். இரு விவேக். சொல்லு, என்னோட விவேக். என்னோட விவேக். என் செல்லமே, நீ வேணா பாரு, உன்னோட விவேக் உன்னை எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்க போறான்னு போக போக உனக்கு தெரியும். குடி குடி, எடுத்துக்கோ, குடி. அம்மா, இதோ இதுதான் உன்னோட அரண்மனை. நீதான் என்னோட ராணி. உனக்கு அது பிடிச்சிருந்ததா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, சொல்லு, நீ என்ன எப்படி கூப்பிடுவ? என்னோட என்னோட சொல்லு சொல்லு சொல்லு. என்னோட என்னோட விவேக்.
என்னோட ராணி, என்னோட ராணி. அட என்ன வெளிய என்னன்ற? அத்தை இருக்காங்க. ச்சே, இப்போ எதுக்கு நீ அவளோட பேரை சொல்லி என்னோட மூடையை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க? வா அட வா. என்ன விடுங்க. இங்க பாரு. அட சொன்னா கேள். பாத்தியா, அவளோட பேரை சொன்ன உடனே அவளே வந்துட்டா. என்னோட ராணி. அம்மாடி, மாமா நிறைய குடிச்சிருக்காரு. அதனால தான் ரூம் மாறி வந்துட்டாரு. நான் அவரை என் ரூம்க்கு கூட்டிட்டு போயிடுறேன். மாமா தூங்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, நீ என் கூட வந்து என் ரூம்ல தூங்கிக்கோ. இல்லம்மா, நான் இங்கேயே தூங்கிக்கிறேன். என் ரூம்ல தான் எனக்கு நல்லா தூக்கம் வரும். நீங்க கவலைப்படாதீங்க. நான் அட சொன்னா கேளுமா, ஏன் உன்னை நீ கஷ்டப்படுத்திக்கிற? நீ என் கூட வாமா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களுக்கு புரியவே புரியாதா? நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. மாமா சரியா சொன்னாரு. நீங்க சரியான தலைவலியா இருக்கீங்க. காவேரி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அம்மா கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? அக்கா, நீங்க என்கிட்ட பேசாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. மாமா எப்பவும் உங்க ரூமுக்கு தான் வருவாரு. ஆனா இப்போ வரல. அதனால உங்களுக்கு பொறாமையா? காவேரி, சுவாதி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ காவேரி மேல கைய வைப்ப? உனக்கு அவ்வளவு விடுங்க. தைரியம் வந்துருச்சா? விடுங்க அவளை. சொல்லு, எதுக்கு அடிச்ச? விடுங்க அவளன்னு சொன்னேன். எதுக்காக அவங்கள விடணும்? அவங்க அடிச்சது எனக்கு ரொம்ப வலிக்குது. காவேரி, நீ அவளையே அடிச்சிட்டல. வீட்டை விட்டு வெளியில போ. நீங்க என்ன சொல்றீங்க? ஏய், திரும்பவும் நீ என்கிட்ட அடி வாங்கணுமா? ஆ? பின்னாடி போ. காவேரி, அடி அவள. மன்னிச்சிடுமா. ஸ்வாதி, ஸ்வாதிமா, ஸ்வாதி. எனக்காக நீங்க இப்ப பண்ண மாதிரி இது வரைக்கும் யாரும் பண்ணதே இல்ல. அடடா என் தங்கமே, உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன், சரியா? யாரையாவது கொலை பண்ணணும்னா கூட பண்ணுவேன். அப்படியா? ம். இங்க நீ யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த வீட்டோட ராணியே நீதான். ராணி, என்னோட ராணி.